IBC Mangai நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா மிஸ் திவா 2021 சீசன் 4ல வாக் பண்ண சூப்பரான பியூட்டிஃபுல்லான மாடல்ஸ் கூட தான் இருக்கும். ஒரு ப்ளஸ் சைஸ் மாடலாக இருந்துட்டு இவ்வளோ போல்டாக வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்கீங்க. நார்த்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைஃபையாக தான் இருக்காங்க. ஸோ நிறைய ப்ளஸ் சைஸ் இருக்காங்க. சவுத் சைட் வந்து யாருமே இல்லை அந்தளவுக்கு. மனசு விரும்பி நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த விஷயத்தை. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு போல்டாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக. ஓகே, நீங்கள் வந்து நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். My very first event which is a pageant was Miss Semblance. ஸோ அது வந்து நான் முகேந்திரர் சார் கிட்ட இருந்து அந்த அவார்ட் வாங்கினேன். அதுக்கப்புறம் 2021 ஆரம்பிச்சு மை ஃபர்ஸ்ட் அவார்ட் மிஸ் இந்தியா சூப்பர் க்ளோ அண்ட் வின்னர் காட் அவார்ட் ஃப்ரம் ஜிதன் ரமேஷ் சார். Miss Diva is really an amazing platform. எங்களை வந்து நடக்க விடுறாங்க, அதுவும் ஸ்பெஷல் வாக்கில் நடக்க விடுறாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் அவ்வளோ ஸ்டார்ஸ் இருந்தாங்க. பேசிக்கலி வந்து நான் 8th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து லைக் ஸ்கூலில் இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து பியூபர்ட்டி அடலசன்ஸ் பற்றி லெசன் வந்து கம்பல்சரி எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் சொல்வேன். பட் இப்போ இருக்கிற டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லெசனை வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த லெசன் வந்து எடுக்காததுனால வர பாதிப்புகள் என்னன்னு சொல்லிட்டு நினச்சதுன்னா நம்ம ஏன் இந்த விஷயத்தை நம்ம கையில் இருக்கக்கூடாது, பெண்களுக்காக நம்ம ஏன் பண்ணக்கூடாது. பீங் அ விமன் ஐம் வெரி ஹாப்பி டு டூ திஸ் ஃபார் தி அதர் உமன்ஸ். ப்ளஸ் அவங்களுக்கு வந்து இன்டர்நெட் வாஷஸ் ப்ளஸ் சானிட்ரி நான் வாங்கி கொடுத்து தான் அனுப்புவேன். அப்படி இல்லைனா வந்து விமன் ஆர் ப்ரோன் டு அ லாட் ஆஃப் கேன்சர்ஸ் லைக் சர்வைக்கல் கேன்சர், ஓவேரியன் கேன்சர். நம்ம ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்லேயே அதாவது பெண்களோட ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிஸ் வாத்தி இருக்காங்க அண்ட் மிஸ் கஜோல் அண்ட் மிஸ் நட்சத்திரா அம்மு. இவங்க 3 பேர் கூட தான் நம்ம பேச போகிறோம். வாங்க. வணக்கம். வணக்கம். ஸோ எப்படி இருக்கீங்க 3 பேரும்? ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் கூட இப்போ உட்காந்துருக்கேன் இல்லையா, அதனால ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். ஸோ மாடலிங் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வந்து ஒரு மேட்ரே கிடையாது. பியூட்டிஃபுல்லாக நம்மளை எப்படி நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுறோம், எவ்வளோ அழகாக நம்ம ட்ரெஸ் பண்ணுறோம், எவ்வளோ போல்டாக நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து நட்சத்திரா கூட தான் பேச போகிறோம். ஸோ ஒரு ப்ளஸ் சைஸ் மாடலாக இருந்துட்டு இவ்வளோ போல்டாக வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே எப்படி வரணும் அப்படிங்கிற எண்ணம் ஃபஸ்ட்டு தோணுச்சு, அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கொஸ்டின் தான். ஆக்சுவலி வந்து நான் மாடலிங் அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியாது. ஏன்னா நான் ஆக்டிங் வைஸ் அப்புறம் டான்ஸிங் வைஸ் தான் நான் பண்ணியிருக்கேன், மூவிஸ் சீரியல்ஸ் எல்லாமே. பட் வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் எனக்கு வந்து ரெஃபர் பண்ணியிருந்தா, நீ ஏன் ஒரு ஃபோட்டோஷூட் பண்ணக்கூடாது, ஒரு ப்ளஸ் சைஸ் மாடலாக இருக்கக்கூடாது. பிகாஸ் வந்து சவுத் சைட் வந்து ரொம்ப கம்மி. நார்த்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைஃபையாக தான் இருக்காங்க. ஸோ நிறைய ப்ளஸ் சைஸ் இருக்காங்க. சவுத் சைட் வந்து யாருமே இல்லை அந்தளவுக்கு. அதனால வந்து ஒரு சில பேர் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ நீ பண்ணு, கண்டிப்பாக உன்னால் முடியும் அப்படின்னு அவன் எனக்கு ரெஃபர் பண்ணப்போ ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர் கூட ஒர்க் பண்ணியிருந்தேன். அந்த பிக்ஸே ரொம்ப அவசமாக வந்துருந்தது. ஸோ நிறைய பேர்கிட்டேருந்து எனக்கு ஒரு பெஸ்ட் கமெண்ட்ஸ் கிடச்சிது அந்த டைம். அப்போ தான் நான் எனக்குள்ளே நான் ஒரு தைரியத்தை, ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு ஸ்ட்ராங் போல்ட்னஸ் கொண்டு வந்தேன். ஸோ நம்மளாலேயும் முடியும். ப்ளஸ் சைஸுன்றது ஒரு நீங்கள் வந்து ரொம்ப வந்து ஒரு கஷ்டமான விஷயமா நினைக்காதீங்க. சைஸ் டசன்ட் மேட்டர். எந்த சைஸ்லேயும் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பியூட்டினஸ், அந்த ஒரு டேலண்ட், ஒரு ஸ்பீச் எல்லாத்தையுமே உங்களால் கொண்டு வர முடியும். நீங்கள் வந்து நான் குண்டாக இருக்கேன், ஸோ ஒல்லியாக இருந்தால் மட்டும்தான் முடியும் அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களாலேயும் முடியும். உங்களுக்குன்னு ஒரு ரெட் கார்பெட் கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும். அந்த இடத்துல நீங்கள் யாருன்றதை ப்ரூவ் பண்ணுங்கள். ஸோ எல்லா ப்ளஸ் சைஸ் உமன்ஸ், கேர்ள்ஸ் எல்லாருக்குமே நான் ஒரு இன்ஸ்பயர்டாக இருக்கணும்னு சொல்லி தான் இதை நான் சூஸ் பண்ணேன். சூப்பர் சூப்பர், ரொம்பவே சூப்பராக நிறைய விஷயங்கள் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே அப்படியே கடன்னு மடை திறந்த வெள்ளம் மாதிரி அப்படியே நீங்கள் பேசி அழகாக சூப்பராக சொன்னீங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம், இதனால தான்ப்பா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நான் இருக்கேன் அப்படின்னா என்ன விஷயம்? நான் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் திவா தான் என்னோடய ஃபஸ்ட் பேஜெண்ட். லைஃப் எவரில் என்னோடய ஃபஸ்ட்டு பேஜெண்ட்னா அதான் நான் வாக் பண்ணது. அதுக்கும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கௌதம் தான் எனக்கு வந்து அவர் கொரியோகிராஃபர், அவர் தான் எனக்கு ரெஃபர் பண்ணியிருந்தார். அப்போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது அந்த ஸ்டேஜ் ரேம்ப் வாக் பண்ணுறது, மைக்கில் பேசுகிறது. ஆனால் கொஞ்சம் அந்த ஒரு நர்வஸ் அந்த மாதிரி இருந்தது. பட் பேசிட்டதுக்கப்புறம் எனக்கு ஆப்போசிட்டில் அந்த ஒரு ரியாக்ஷன்ஸ் பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் அந்த நர்வஸ் அதெல்லாம் எனக்கு போச்சு. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய பேஜெண்ட்ஸ் நான் பண்ணணும், கண்டிப்பாக நான் வந்து ஒரு அந்த ப்ளஸ் சைஸ் கேர்ள்ஸ்க்கு நான் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும்னு சொல்லி தான் இந்த விஷயத்தை ஆக்சுவலி நான் எடுத்தது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, நீங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஆக்சுவலி மனசு விரும்பி நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த விஷயத்த. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு போல்டாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக நம்ம ரீச் ஆகும். ஸோ
ஸோ அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த ஷோவில் ஸ்பெஷலாக நீங்கள் வந்து சூப்பராக ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. பட் ஸ்பெஷல் வாக் பண்ண 2 மாடல்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட நம்ம பேசலாம். ஃபர்ஸ்ட் வந்து கஜோல் கூட நம்ம பேசலாம். ஸோ கஜோல், நீங்கள் சொல்லுங்கள், மிஸ் திவாவில் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் தான் நீங்கள் வந்து வாக் பண்ணீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இட் வாஸ் வெரி குட். என்ன தெர் வாஸ் ஒன் குட் ஷோ வேர் நீங்கள் வந்து ஒன்று அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து யூ ஹாவ் டு கம் அண்ட் இன்ஸ்பயர் மெனி அதர் ஆஸ்பைரிங் மாடல் அப்படி சொல்லிட்டு எங்களை கூப்பிட்டு ரொம்ப ஹானர் பண்ணியிருந்தாங்க. தட் வாஸ் அ வெரி கிரேட் மூமெண்ட். மறக்க முடியாத ஒரு நல்ல மூமெண்ட். இட் வாஸ் ரியலி ஹாப்பி ஃபார் தட். தேங்க்யூ மத்ராஸ் ஈவென்ட்ஸ் ஃபார் தி சான்சஸ். தேங்க்யூ. ஓகே, நீங்கள் வந்து நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ நீங்களே அதை பற்றி சொல்லணும். சொல்லுங்கள், என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க இந்த ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில்? ஸோ மை வெரி ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் விச் இஸ் அ பேஜண்ட் வாஸ் மிஸ் செம்பிளன்ஸ். ஸோ அது வந்து நான் முகேன் ராவ் சார் கிட்ட இருந்து அந்த அவார்டு வாங்கினேன். இந்த 2வது வந்து கோவிட்க்கு அப்புறம் த ஈவெண்ட் ஆர்கனைஸ்ட் பை மദ്രാസ് ஈவெண்ட்ஸ். டைட்டில் வந்து மிஸ் ஸ்டார் மாடல் ஆஃப் தி இயர். ஸோ அந்த அவார்ட். அதுக்கப்புறம் 2021 ஆரம்பித்து மை ஃபர்ஸ்ட் அவார்ட் மிஸ் இந்தியா சூப்பர் குளோப் அண்ட் வின்னர் காட் அவார்ட் ஃப்ரம் ஜிதன் ரமேஷ் சார். சூப்பர் சூப்பர். ஸோ இந்த மாடலிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும் அப்படின்னு எப்போ உங்களுக்கு எண்ணம் வந்தது? எதனால வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தீங்க, அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். இட் வாஸ் டிபிக்கலி an accident. ஓகே, ஸோ ரைட் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் ரொம்ப என்ன சொல்கிறது, மல்டி டேலண்டட், இது அது எல்லாம் பார்க்கணும் அப்படி துரு இருப்பேன் நான். பட் சம் சுச்சுவேஷன்னால ஐ வாஸ் டோட்டலி வெரி குவாய்ட், எதுவுமே பண்ணல. என்னோடய ஜாப், ஒர்க், வீடு அப்படி ஒரு மெக்கானிக்கலாக ஒரு லைஃப் இருந்தது. அண்ட் தேர் வாஸ் அ டேர்னிங் பாயிண்ட் வேர் மை ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃப்ரெண்டோட ஈவெண்ட் ஒன்று பண்ணுறாங்க புதுசாக, வி ஹாவ் டு சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் ஜாயின் பண்ணோம். அண்ட் ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பரில் நடக்க வேண்டியது. பட் இட் ஹேப்பன் ஒன்லி இந்த மந்த் ஆஃப் மார்ச். சரி, ஓகே, ரொம்ப வெயிட் பண்ணி வி கேவ் இட் அ ட்ரை. அண்ட் அதில் கிடச்ச எக்ஸ்பீரியன்ஸ், அதில் கிடச்ச ஒரு அக்னாலேஜ்மெண்ட், அண்ட் அதில் வின் பண்ணதுனாலையும் ஒன் ஆஃப் தி திங், ஓகே சரி ஓகே தென் அகேன் வி ஹாவ் தட் ஸ்பார்க், இன்னும் இருக்குது போல் நம்மக்கிட்ட டேலண்ட், ஸோ வி ஹாவ் டு கிவ் இட் அ ட்ரை அகேன் அண்ட் அகேன் சொல்லி. ஸோ இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸோட டோட்டல் சப்போர்ட், அவங்களோட என்கரேஜ்மெண்ட், ஒரு இதுவும் அச்சீவ் பண்ணும்போது அதில் கிடைக்கிற மோட்டிவேஷன் அண்ட் சப்போர்ட் ஃப்ரம் எவ்ரிபடி, ஃப்ரம் தி ஆடியன்ஸ் டூ, அண்ட் தட் மேட் மீ சிட் ஹியர். ஓகே, ஸோ நீங்கள் ரொம்பவே சூப்பராக நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. உங்கள் கூட வாக் பண்ண இன்னொரு மாடல் ஸ்வாதி இருக்காங்க இல்லையா, அவங்க கூட நம்ம பேசலாம். ஸ்வாதி, நீங்களும் மிஸ் திவாவில் வந்து வாக் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, லைக் மிஸ் திவா வந்து லைக் அது ஒரு பேஜன் ஷோ தான் ஃபர்ஸ்ட்டு. அதில் வந்து எங்களை ஸ்பெஷல் வாக் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. லைக் வாக்கிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் லாட் ஆஃப் ஸ்டார்ஸ். லைக் அங்கே டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருந்தாங்க, மெனி பீப்புள் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு கூட வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது அங்கே நடக்கிறதுக்கு. ஸோ மிஸ் திவா வாஸ் ரியலி அமேசிங் பிளாட்ஃபார்ம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்மில் எங்களை மாதிரி இருக்க நார்மல் பீப்புள் எங்களை வந்து நடக்க விடுறாங்க, அதுவும் ஸ்பெஷல் வாக்கில் நடக்க விடுறாங்கன்னு சொல்லிட்டு. அதுவும் அவ்வளோ ஸ்டார்ஸ் இருந்தாங்க, மிஸ் டிரான்ஸ்ஜெண்டர் இருந்தாங்க அங்கே. அவங்க போயிட்டு இந்தியாவை இன்டர்நேஷ்னலாக ரெப்ரசென்ட் பண்ணிட்டு வந்தவங்க, ஃபேஷன் டிசைனர்ஸ், எக்கச்சக்க பேர் ஃப்ரம் த சினி இண்டஸ்ட்ரி. இவ்வளோ ரெக்கக்னைஸ்ட் பீப்புள் முன்னாடி நாங்கள் போய் நடக்கிறது வந்து லைக் எங்களுக்கு நார்மலி வந்து கிடைக்காத விஷயம். பட் இந்த பிளாட்ஃபார்மில் கிடைச்சிருக்குன்னா ஸோ இட்ஸ் ரியலி கிரேட் அபவுட் தட். மாடலிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி தோணுச்சு, அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். லைக் பேசிக்காகவே எனக்கு வந்து மாடலிங் பண்ணணுன்ற ஐடியா சுத்தமாக இருந்ததே கிடையாது. நான் வந்து ஒரு பேஜண்ட் ஆஸ்பைரன்ட் தான். என்னோட ஃபுல் ஃபோக்கஸ்மே வந்து மிஸ் இந்தியா, மிஸ் வேர்ல்டு, யூனிவர்ஸ், தீவான் தான் இருந்துச்சு. லைக் நான் மாடலிங்குள்ளே வருவேன்ற ஒரு சுத்தமாக ஒரு 0.1% கூட வந்து எனக்கு இன்டென்ஷன் இருந்ததே இல்லை. பட் லைக் சர்க்கம்ஸ்டன்சஸ் வந்து என்னை மாடலிங்குள்ளே புஷ் பண்ணிருச்சு. ஸோ நான் பண்ணி தான் ஆகணுன்ற சிச்சுவேஷனில் இருக்கும்போது டெஃபினெட்லி நான் மாடலிங்குள்ளே வந்துட்டேன். ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விஷயத்தை எய்ம் பண்ணி மாடலிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருப்பாங்க. நீங்கள் சோஷியல் காசை எய்ம் பண்ணி தான் மாடலிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். ஓகே, லைக் பேசிக்கலி வந்து நான் 8th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து லைக் ஸ்கூலில் இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து பியூபர்ட்டி, அடலசன்ஸ் பற்றி லெசன் வந்து கம்பல்சரி எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் சொல்வேன். பட் இப்போ இருக்கிற டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லெசனை வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த லெசன் வந்து எடுக்காததுனால வர பாதிப்புகள் என்னன்னு சொல்லிட்டு இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு சுத்தமாக தெரிய மாட்டேங்குது. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, நிறைய பேர் லைக் ஒரு என்ஜிஓட நான் அசோசியேட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். பட் அதுலேருந்து ஒருத்தர் கூட இந்த டாபிக் பற்றி, இந்த பர்டிகுலர் டாபிக் பற்றி பேசுகிறதுக்கு முன் வந்து நான் பார்த்ததில்லை. லைக் நான் ஒர்க் பண்ண என்ஜிஓஸ்லேயும் நான் அந்த மாதிரி பார்க்கல. ஸோ நான் நினச்சதுன்னா நம்ம ஏன் இந்த விஷயத்தை நம்ம கையில் இருக்கக்கூடாது, பெண்களுக்காக நம்ம ஏன் பண்ணக்கூடாது, பீங் அ உமன் ஐம் வெரி ஹாப்பி டு டூ திஸ் ஃபார் தி அதர் உமன்ஸ். ஸோ நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அவேர்னஸ் எடுக்க ஆரம்பித்தேன். மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் அவேர்னஸ் எடுக்க ஆரம்பித்தேன். ஒரு என்ஜிஓ போய் நானே அப்ரோச் பண்ணேன், நான் அவங்களுக்கு அவேர்னஸ் எடுத்து கொடுக்குறேன், நான் ஒரு டாக்டருக்கு படிக்கிற பொண்ணு, நான் வந்து அவேர்னஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு என்ஜிஓவில் போய் அவேர்னஸ் எடுக்க ஆரம்பித்தோடனே வந்து லைக் எல்லா என்ஜிஓலேருந்து என்னை கூப்பிட ஆரம்பித்தாங்க. லைக் ஒருத்தருக்கும் வந்து லைக் எல்லாருமே வந்து
புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் எல்லாரும் சும்மா வந்துட்டு போகக்கூடாது. அவங்களுக்கு அந்த செஷன் பற்றி ஃபுல்லாக புரியணும், என்ன எடுத்துன்னு சொல்லிட்டு புரியணும்காகவே அவங்களுக்கு வந்து அதோட ஒரு டெமோ, ஒரு சாம்பிள் மாதிரி நான் கொடுத்து விடுவேன். லைக் லாஸ்ட்டாக வந்து கொஷின் ஆன்சர்ஸ் கேட்குறது, செஷன் முடிஞ்ச பேர் கொஷின் ஆன்சர்ஸ் கேட்குறது, ஃபார்ம் வச்சு டிக் பண்ண சொல்கிறது, ப்ளஸ் அவங்களுக்கு வந்து இன்டிமேட் வாஷஸ் ப்ளஸ் சானிட்ரி நாப்கின்ஸ், அதுவும் நார்மல் சானிட்ரி நாப்கின்ஸ் இல்லாமல் பயோடிகிரேடபிள் சானிட்ரி நாப்கின்ஸ் வாங்கி கொடுத்து தான் அனுப்புவேன். ஸோ இதனால் வந்து அவங்க லைக் இது யூஸ் பண்ணி பார்த்தோன்னே இதோட எசன்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு இன்னும் லைக் நார்மலாக இதே யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா வந்து சோப் இஸ் ஸோ ஹார்ம்ஃபுல் ஃபார் அவர் இன்டிமேட் ஏரியா. அதனால வந்து இன்டிமேட் வாஷ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், இது யூஸ் பண்ண தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைனா வந்து விமன் ஆர் ப்ரோன் டு அ லாட் ஆஃப் கேன்சர்ஸ் லைக் சர்வைக்கல் கேன்சர், ஓவேரியன் கேன்சர். நம்ம ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்லேயே, அதாவது பெண்களோட இனவிருத்தி பகுதியிலேயே வந்து அவ்வளோ கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மென்ஸ்ட்ரல் ஹைஜீனை நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாததுனால. ஸோ இதனால தான் நான் மாடலிங்குள்ளே வர வேண்டியதாக இருந்துச்சு. சூப்பர், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஏன்னா இந்த விஷயத்தை கேட்கறதுக்கே எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இதை எய்ம் பண்ணி தான் நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா மாடலிங் இண்டஸ்ட்ரியும் இதையும் நீங்க எப்படி கனெக்ட் பண்றீங்க, அதை பத்தி ஷேர் பண்ணுங்க. லைக் நார்மலி நான் சொன்ன மாதிரி என்னோட எய்ம் மாடலிங் கிடையாது, என்னோட எய்ம் வந்து பேஜெண்ட் தான். ஐ எம் அ வெரி லைக் எப்படி சொல்கிறது, ரொம்ப இன்ஸ்பயர்டான பேஜெண்ட் ஆஸ்பைரண்ட். ஸோ லைக் வந்து இந்த பேஜெண்ட்டுங்கிற பிளாட்ஃபார்ம் வந்து இட்ஸ் அ ஹியூஜ் பிளாட்ஃபார்ம். நம்மளால் நிறைய செலிபிரிட்டிஸ் கூட கனெக்ட் பண்ண முடியும். we can connect through a lot of people through this platform. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்குள்ளே நான் போனேன்னா இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாகவே என்னோட சோஷியல் காஸை நான் இன்னும் மில்லியன் பீப்புளுக்கு கொண்டு போக முடியும். அக்ராஸ் த குளோப் இருக்கிற எல்லா பீப்புளுமே வந்து என்னோட சோஷியல் காஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு முன் வருவாங்க. சரி, இவங்க மட்டும் தான் இப்படி பண்ண முடியும்னு கிடையாது. என்ன மாதிரி இருக்கிற 1000 பெண்கள் இதை பண்ணலாம். என்ன மாதிரி இருக்கிற எல்லாருமே ஒரு சோஷியல் காஸ் எடுத்து பண்ணாங்கன்னா இந்த வேர்ல்டு இன்னும் பெட்டர் பிளேஸாக மாறிடுங்கிறது தான் என்னோட கருத்து. ஸோ கஜோல், நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட எய்ம் மாடலிங் இண்டஸ்ட்ரியில் என்ன? ஆக்சுவலாக சுவாதி சொன்ன மாதிரி என்னோட எய்மும் வந்து டோட்டலாக மாடலிங் கிடையாது. ஐ வாஸ் டூயிங் ஒன்லி பேஜன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் இதுலேயும் இப்போ நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். என்னோட பேஜன் காஸ் பார்த்திங்கன்னா, என்னோட பேரண்ட்ஸ் வந்து என்னோட ஸ்கூலிங் முடிச்சதுக்கப்புறம் there was a stage where they had to leave me. அண்ட் என்னோட எஜுகேஷன் எல்லாமே நான் பார்ட் டைம் பண்ணி நானே டேக் கேர் பண்ணிக்கிட்டேன். த ஹோல் காலேஜ் கொஞ்சம் சப்போர்ட்ஸ் இருந்தது ஃப்ரம் த ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் அதுக்கப்புறம் டீச்சர், ஸ்கூல் டீச்சர், பை த வே கிண்டர் கார்டன் டீச்சர், 5 years ஆகுது. ஸோ வந்து டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். அண்ட் நான் சொன்ன மாதிரி இது ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியில் நான் உள்ளே வந்தேன். அண்ட் ஒரு சின்ன விஷயம் விச் ஐ ஃபீல் வெரி மச் அப்படின்னா, நம்மளை படித்தாதான் அந்த படிக்கிறது அப்படின்ற சென்ஸ் நாட் ஒன்லி த டிகிரி, நம்ம அதில் கற்றுக்கிற ஒரு சில விஷயங்கள் தான் நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு முன்னாடி போக ஹெல்ப் பண்ணுச்சு. ஓகேவா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, 5 வளையாதது 50 வளையாது. ஸோ பெரியவங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயம் சொல்லி நான் வந்து எம்பவர் பண்ணுறேன் பெரியவங்களங்கிறத விட நீங்கள் குட்டி யங் சில்ட்ரன் அந்த மைண்டை நீங்கள் எம்பவர் பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் வில் பி குட். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு எம்பவர்மெண்ட், நல்ல நாலேஜ் வந்து குட்டி பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நான் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன். பட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் நான் ஒர்க் பண்ணுறேன், அந்த பசங்களை மட்டும் நான் பார்த்தா போதுமா அப்படின்னா இட்ஸ் நாட் ஓகே இல்லையா. ஸோ வந்து நான் என்னோட ஃப்ரீ டைம், என்னோட வேல்யூபிள் டைமில் நான் வந்து அண்டர் ப்ரிவிலேஜ் சில்ட்ரனுக்காக போய் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒர்க் ஷாப்ஸ் எடுத்திருக்கேன். நிறையா ஃபேக்ட்ரியில் இருக்கிற எம்ப்ளாயீஸோட கிட்ஸுக்கு போய் நான் வந்து என்னோட சம்மர் ஹாலிடேஸில் போய் ஃப்ரீ ஒர்க் ஷாப்ஸ் எடுப்பேன். ஸோ அதனால் எனக்கு இருக்கிற நாலேஜை நான் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ தே வில் ஆல்சோ லேர்ன் அண்ட் க்ரோ அப்படின்றத என்னோட ஆசை. சூப்பர், ஒரு டீச்சராக இருந்துக்கிட்டு நீங்கள் மாடலிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே சாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க, கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணுறீங்க உங்கள் லைஃப்பில்? லைக் நாங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறோன்னா, இங்கே நாங்கள் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணும்போது நிறைய பீப்புள் வில் சி, பிகாஸ் எனக்கு இது இருக்குது, என்னோட எய்ம் இங்கே இருக்குது. பட் இந்த கேமராவில் நான் பேசும்போது உங்கள் சேனலில் பார்க்குறவங்க நிறைய ஆடியன்ஸ் எங்கே இருக்காங்க, thousands ஆஃப் பீப்புள் வில் சி. ஓகே, ஸோ இப்படி நம்ம பண்ணலாங்கிறது ஒரு சின்ன ஸ்பார்க் அவங்களுக்கு வரும். அந்த ஸ்பார்க்னால நிறைய சேஞ்சஸ் வரும் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். சூப்பர் சூப்பர், இது கேட்கறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நம்ம நட்சத்திராட்டையும் பேசிடலாம். ஸோ நட்சத்திரா, நீங்கள் சொல்லுங்கள், எதை எய்ம் பண்ணி நீங்கள் வந்து மாடலிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தீங்க, அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். என்னோட ஏஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ஐ வாண்ட் டு பிகம் எ ஃபிலிம் டைரக்டர் லைக் மை டேட். தட்ஸ் மை ஏஎம். பட் நான் மெயின் என்னோட ஏஎம் அப்படின்னா, ஸோ என்ன மாதிரி இருக்க ப்ளஸ் சைஸ் அவங்களுக்கெல்லாம் கூட வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடாது. தே வாண்ட் டு கம் அவுட். ஸோ அவங்களாலேயும் முடியும்னு சொல்லி அவங்க வெளியே வரணும். ஸோ அவங்களே வர வைக்கணும், அவங்களே ஒரு மாடல்ஸ் ஆக்கி பார்க்கணுன்றது தான் என்னோட வெரி பிக் எய்ம் என்னோட லைஃப்பில். சூப்பர். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால தான் வந்து நான் பேசும்போதே நான் ப்ளஸ் சைஸை வந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாடலிங் இண்டஸ்ட்ரியில் எப்படி இருக்குது, அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். என்னோட ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, நானே ரொம்ப கூச்சப்படுவேன் ட்ரெஸ் போடுறதுக்கு. ரொம்ப லூஸாக போகணுன்னு நினைப்பேன், ஸ்லிம்மாக தெரியணும்னு நினைப்பேன். கண்ணாடி பார்த்து என்னை நானே ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சம் கண்ணாடி பார்த்து அதிகமாக பேசிகிட்டே இருப்பேன். நான்
இப்படி இருந்தால் நல்லா இருக்குமா, அம்மு நீ இப்படி இரேன், அம்மு நீ அப்படி இரேன். நான் அப்புறம் யோசித்தேன், எதுக்கு நம்ம வந்து அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், நான் நானாகவே இருக்கேனே. நான் நானாகவே இருந்தால் நிறைய விஷயங்கள் வெளியே வரும். அப்போது என்னோட வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட் விவேகா வந்து சொன்னால், நீ நீயாக தான் இருக்க இப்போ கூட, ஜஸ்ட் ஒரு ட்ரை கொடு, நான் உனக்கு ஒரு காஸ்டியூம் டிசைன் பண்ணுறேன், நீ பண்ணு. அப்போ என்னோடய வெரி ஃபர்ஸ்ட் ஃபோட்டோகிராஃபர் அஸ்லாம் அவர் வந்து சொன்னார், ஓகே. பட் ஃபர்ஸ்ட் அவுட்புட்டே வந்து 23K வியூஸ் வந்துருச்சு அந்த ஒரு ஃபோட்டோ. ஆன்லைன் மேக்சினில் ரிலீஸ் ஆச்சு, சென்னை ஃபேஷன் கவர் பேஜில் 23K வியூஸ் பார்த்தோன்னே என்னாலே எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்போ எனக்குள்ள அந்த தைரியம் ஜாஸ்தியாச்சு. அப்போ நான் வந்து நிறைய பிக்ஸ் அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன். நிறைய எனக்கு பாசிட்டிவான வியூஸ் வந்துச்சு. சில ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க கம்மி பண்ணு உடம்பு. நான் முன்னாடி 55 இருந்தேன். இப்போ நான் 75 to 80 இருக்கிறனால, இல்லை நீ கம்மி பண்ணு, ப்ளஸ் சைஸாகவே போயிடணும்னு நினைக்காத, நீ கண்டிப்பாக கம்மி பண்ணு. நான் சொன்னேன், நான் ஏன் கம்மி பண்ணணும், எனக்கு கம்மி பண்ண துளியை கூட இஷ்டம் இல்லை, நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் பண்ணுவேன். அப்போ தான் என்ன மாதிரி இருக்கிற பெண்களுக்கும் ஒரு தைரியம் வரும். அவங்க ஒழிஞ்சிட்டு உள்ளே இருக்கக்கூடாது, அவங்க வெளியே வரணும். எந்த ஒரு காஸ்டியூம் போடுறதா இருந்தாலும் எனக்கு இது நல்லா இருக்குது அப்படின்னு போடணும். இப்போ நான் போட்டிருக்க இந்த காஸ்டியூம் கூட வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு ரேகா மேம் தான் வந்து ரொம்ப அழகாக டிசைன் பண்ணி கொடுத்தாங்க. பட் இது கொஞ்சம் குத்துதுன்னு கூட சொல்லலாம், என்ன பிகாஸ் சீக்வன்ஸ்ன்றனால. பட் ஆனாலும் நான் இன்னைக்கு இந்த ஒரு போல்ட் லுக்கில் இருக்கேன் அப்படின்னா, என்னோட சைஸை நான் அழகாக காட்டிக்கிறேன். அதனால தான் இந்த காஸ்டியூமை நான் இன்றைக்கி சூஸ் பண்ண காரணமே. ஸோ மேமும் யோசிச்சாங்க இது வந்து நக்ஷத்ராவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும்னு. ஸோ நான் இன்றைக்கி எந்த அளவுக்கு போல்டாக இருக்கேன்றது என்னோட சைஸில் மட்டும் இல்லை, என்னோட மனசில் நான் பண்ணுற விஷயங்கள்ல இருக்குது. அது உங்களுக்குள்ளேயும் வரணும். ஸோ உங்கள் சேனல் மூலிமா என்ன மாதிரி நிறைய ப்ளஸ் சைஸ் பார்ப்பாங்க, மிஸ் ஆர் மிஸ்ஸஸ், அவங்கெல்லாம் கூட என்ன மாதிரி நிறைய பெஜன்ஸில் வந்து ரேம்ப் வாக் பண்ணணும், அவங்க கூட ஒரு வின்னர் ஆகணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். சூப்பர். உங்களுடைய மாடலிங் இண்டஸ்ட்ரி கரியரில் எப்படி நீங்கள் வந்தீங்க, எந்த காரணத்துக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்கிறத கேட்கும் போதே எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் நினச்ச மாதிரியே நிறைய விஷயங்கள் உங்களோட லைஃப்பில் நடக்கணும்னு நாங்களும் வாழ்த்துறோம். தேங்க்யூ.